ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய அதிபர் புதின். அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வரப்போறாரு. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் தேதி அதுக்கப்புறம் 5ஆம் தேதி. இந்த 2 நாள்ல வந்து வரப்போறாரு. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நாள் வந்து இங்கேயே தங்கி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து நெறைய பேச்சுவார்த்தைகளும், நெறைய நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்காக நெறைய விஷயங்களும் பேசப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த மீட்டிங் நடக்கறக்கு முன்னாடியே நெறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராணுவத்துக்கு தேவையான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம பொருளாதார ரீதியா வந்து நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களா இருக்கட்டும், அதிகமா வந்து ட்ரம்ப் நம்மளுக்கு அழுத்தம் குடுத்துட்டே வந்துட்டு இருக்கார்ல. காரணம் என்ன அப்டின்னா, ரஷ்யா கூட நம்ம வந்து கூட்டா சேர்ந்து அதாவது ஒரு நட்பு நாடா இருக்கிறனால தான் வந்து நெறைய அழுத்தங்கள் குடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது விஷயமாவும் நெறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. இது சம்மந்தமா அவர் நேர்ல வந்ததுக்கப்புறம் நெறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தப் போறாங்க. நெறைய ஒப்பந்தங்களும் போடப் போறாங்க. அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப் போகுது. இருந்தாலும் முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்டிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும், இதெல்லாம் பண்ண போறோம் அப்டின்ட்டு ரஷ்யா சைட்ல இருந்து நெறைய பேர் வந்து அதாவது நியூஸ் சேனலா இருக்கட்டும், இல்ல பத்திரிகை நண்பர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இப்ப வரக்கூடிய நாள்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இந்தியாவும், ரஷ்யாவும் வந்து எவ்ளோ நாளா வந்து ஒரு நட்பு நாடா இருக்கிறாங்க. எவ்ளோ நாளுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வருஷமாவே நட்பு நாடா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். யார் என்ன ஒண்ணு சொன்னாலுமே வந்து நான் ரஷ்யா விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி தான் இந்தியா இருப்பாங்க. ஆனா, ரஷ்யாவுமே வந்து அதே மாரி தான் இருப்பாங்க. எந்த நாடு எது சொன்னாலுமே இந்தியாவ நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி தான் இருப்பாங்க. இப்ப வரை நம்ம ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்க போருக்கு மூல காரணமா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் இருக்கு. ரஷ்யாவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் நம்ம மேல நெறைய குற்றச்சாட்டுகள் வச்சு, நமக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட கைகோர்த்து ட்ரம்ப் நம்மள நெறைய விமர்சனம் பண்ணாரு. நெறைய சர்ச்சைக்கான பேச்சுக்களா பேசினாரு. நம்ம மேல நெறைய வரிகளா இருக்கட்டும், டாக்ஸா இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே வந்து போட்டுருக்காரு. இத வந்து பேசி நெறைய நியூஸ்ல பார்த்து நீ என்னமோ பண்ணிட்டு போப்பா அப்படிங்கிற மாரி விட்டுட்டோம் நம்மளே ட்ரம்ப. ஏன்னா அவரு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு நல்ல இணக்கத்துக்கு இன்னுமே எங்களுடைய நட்பு வந்து இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 4 அதுக்கப்புறம் 5 இந்த 2 நாளைக்குள்ள புதின் வந்து நம்ம இந்தியா வரப்போறாரு. அதுவும் 2 நாள் வந்து இங்க தங்கி இருந்து நெறைய ஒப்பந்தங்கள் பத்தியும், நெறைய இந்திய வளர்ச்சிக்காக நெறைய விஷயங்கள பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது விஷயமா இந்தியர்களை வந்து பாராட்டுற விதமா ரஷ்யால இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் சம்பந்தமாவும் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் எதனால வந்து இந்த சட்டங்கள்லாம் போட்டிருக்காரு? ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து உலக மதிப்புல வந்து அதிக பணம் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இதாவே இருக்கு. ஸோ அந்த இதனால தான் வந்து அமெரிக்கா அதிகமா நமக்கு அழுத்தம் தந்துட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இல்ல, மத்த எல்லா நாடுகளுமே வந்து அதாவது இந்த ஒரு விஷயத்த வச்சு நெறைய நம்மள போட்டு டார்ச்சர் பண்ற விதமா, நம்மள அழுத்தம் குடுக்குற விதமா, இந்த மாரிலாம் நெறைய பண்றதுக்கு காரணம் வந்து இந்த இந்த விஷயம் தான். ஸோ இத வச்சு அவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்கள வந்து இந்த மாரி பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா வந்து ஒரு உலக நாடுகள்ல டாலர் மதிப்புல பெரிய நாடா இருக்கிறது அது தப்பு இல்ல. ஆனா அந்த விஷயத்த வச்சு மத்த நாடுகள வந்து இந்த மாரி இது பண்றது, அத வச்சு மத்த நாடுகள் மேல வந்து ரூல்ஸ் போடுறதா இருக்கட்டும், வரி விதிப்பு போடுறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்றது வந்து ஒரு குற்றமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து அது மட்டும் இல்லாம நமக்கு நன்றிகளும் நெறைய வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் போர்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆயில் சப்ளை தான் வந்து நிறுத்த சொல்லி சொன்னாங்க. ஆனா நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து தெரிவிச்சிருந்தோம். ஓப்பனாவே நெறைய இடத்துல சீக்கிரமே நிறுத்திருவாங்கன்னு அவர் சொன்னாலுமே, நம்ம வந்து ஆயில் வாங்குவோம். எங்களுக்கு வந்து அதுல நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு. நெறைய இதுவும் கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது நெறைய சலுகைகளும் கிடைக்குது. நாங்க எதுக்கு நிறுத்தணும்? எங்களுடைய நட்பு நாடா பல வருஷமா இருக்காங்க. இவங்க கூட நான் எடுத்து நிறுத்துறோம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனாலேயே வந்து நம்ம அவங்க கூட தொடர்ந்து ஆயில் சப்ளை நம்ம வந்து பண்ணிட்டே தான் இருந்தோம். இது சம்மந்தமா வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. எந்த சந்தர்ப்பம் ஆனாலும் இந்தியர்கள் வந்து எங்களுக்கு கை கூட நிற்கிறாங்க. எங்களுக்கு நண்பர்களா இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எங்க கிட்ட இருந்து வாங்க தான் செய்றாங்க. நாங்க வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்குறது இல்ல எதுவும் அதிகமா. அது வந்து எங்களுக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. எங்களுடைய இந்திய நண்பர்களுக்குமே வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதிகமா நாங்களுமே வந்து இனிமே இந்தியா கிட்ட இருந்து நெறைய பொருட்கள் வாங்குறதுக்கான விஷயங்கள வந்து பண்ண போறோம். அப்படிங்கிற மாரி அது சம்பந்தமான ஒப்பந்தம் சம்மந்தமாவும், அது சம்மந்தமான வியாபாரங்கள் ரீதியா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த அவங்க 2 பேரும் நடக்கக்கூடிய மீட்டிங்ல வந்து இந்த விஷயங்கள பத்தி நெறைய பேசப்படும். நெறைய ஒப்பந்தங்கள் வந்து சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கால வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து தடை விதிச்சு இந்த மாரிலாம் விக்கக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நீ அவன் இல்லன்னா என்ன நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து நாங்க வாங்கிக்கிறோம். அங்க வந்து நெறைய நண்பர்கள் எங்களுடைய இந்திய நண்பர்கள் வந்து ரொம்ப கவலையோட இருக்காங்க. இந்த மாரி அவங்களுடைய வியாபார
வியாபாரம் வந்து மேலே போக முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு வியாபாரத்தில் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போச்சுன்னா அதில் எங்களுடைய ஒரு பங்குபாடு இருக்கணும், நாங்களும் தோள் கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு நட்புறவா இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்தியா கிட்ட இருந்து இந்தியா வந்து எங்க கிட்ட இருந்து வாங்குறது மட்டும் இல்லாம நாங்க இந்தியா கிட்ட இருந்து நிறைய பொருட்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராணுவ ரீதியா வந்து நிறைய ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸா இருக்கட்டும், ஆயுதங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதாவது ரஷ்யால தயாரிக்கிற பொருட்களும் வந்து இந்தியால நாங்க விற்க போறோம், இந்தியால இருந்து கூடிய நிறைய பொருட்களை வந்து நாங்க வாங்க போறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களே முன் வந்து இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ்லாம் வந்து நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசாக தயாரிச்சிருக்கிற ஒரு 300 S-400 ஏவுகணைகள் எல்லாத்தையும் தரப்போறாங்க. இது வந்து ஒரு 10 கோடி பட்ஜெட்ல வந்து இது செலவாக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒப்பந்தம் இந்த மீட்டிங்லேயே வந்து நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏவுகணைகளாக இருக்கட்டும், ஒரு நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக வந்து நமக்கு நிறைய டெக்னாலஜியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ ஒரு தொழில் செய்யறோம்னா அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜியான விஷயம்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு சும்மா சிம்பிளா உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு டிஷர்ட்டோ இல்லை வேற ஏதோ ஒன்று தயாரிக்கிறோம்னு வைங்களேன், அதுக்கு வந்து ஒரு மிஷின் இருக்கும். அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து டெக்னாலஜியான மிஷின் இருக்கும், இருந்தாலும் இன்னுமே அட்வான்ஸான மிஷின்லாம் வந்து ரஷ்யாவில் இருக்கும், மற்ற நாடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே வந்து அதாவது இவங்க தர வியாபாரம் செய்ய போறதா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் அதாவது ஒரு ஏர் டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொடுக்கறது இல்லாமல், ஸோ அதாவது ஒரு ராணுவ ரீதியாக மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்லை தொழில்நுட்ப ரீதியாவோ வந்து நிறைய சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுவுமே வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து பேசப்படும், அதாவது சரியான முடிவெடுத்து சீக்கிரமே வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய அளவில் வந்து நம்ம அதிகமாக யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதை எண்ணெய் கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆயில்லாம் இதெல்லாம் நம்ம எங்கே அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான். நான் முன்னாடியே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், ஏன் வந்து ரஷ்யா கிட்ட நம்ம அதிகமாக எண்ணெய் வாங்குறோம், மற்ற நாடுகளுக்கு வாங்காமல் ஏன் இவ்வளோ அமெரிக்க தாக்கம் கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள் இப்போ ஈரானில் சிம்பிளாக அந்த வீடியோ நான் சொன்னது ஒரு சின்னதாக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஈரான் கிட்ட வந்து நம்ம முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம், அவங்கள்ட்ட வந்து அதாவது குறைவா இருந்துச்சு. எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நம்ம ஒரு 82 உலக அளவில் வந்து ஒரு ஆயிலோட ரேட் வந்து 82 ரூபா ஒரு டின், அதாவது அந்த ஒரு டின் இருக்கும்ல அந்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த இதுல வந்து ஒரு 82 ரூபானா நம்ம வந்து 85 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு இருந்தோம் ஈரான் கிட்ட இருந்து. ஆனா அமெரிக்காவுடைய தாக்கத்தினால, அதாவது அமெரிக்கா இதே மாதிரி அழுத்தம் கொடுத்தனால உடனே வந்து அவங்க நம்ம கிட்ட சப்ளை பண்றது நிறுத்திட்டாங்க. இப்போ ரஷ்யா கிட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 82 ரூபானா உலகளாவிய அளவில் ஒரு 82 ரூபாய்க்கு விற்குதுன்னா அதை விட ஒரு 10% இருக்கட்டும், ஒரு 20% இருக்கட்டும், நம்ம கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது நமக்குமே வந்து செலவு மிச்சமாகுது, அவங்களுமே வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து நஷ்டமாகுது அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்குமே லாபம் நல்லா தருது அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து என்னென்ன எவ்வளோ கிடைக்குது என்ன எல்லாமே வந்து அந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், இதனால தான் வந்து ரஷ்யா எப்போவுமே வந்து நம்ம கூட ஒன்றாவே இருக்கிறாங்க. ஸோ அதாவது இந்த இந்தியா ரஷ்யா இந்த நட்புறவு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, இது வந்து நல்லதா உங்களுக்கு தோணுதா? ஏன்னா அதிகமாக வந்து ட்ரம்ப்பை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவில் பார்த்தேன், ட்ரம்ப்பை வந்து பகிர்ச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் உங்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இந்தியாவுக்கு வந்து இன்னுமே நிறைய டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் வந்து பாம் பிளாஸ்ட் நடந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக இவர் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரபரப்பான ஏற்பாடுகள், அதாவது பாதுகாப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நெதன்யாகு நம்ம இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு, அதுமே வந்து இப்போ 3வது முறையாக வந்து ரத்தாயிருக்கு, நான் இந்தியாவுக்கு வரது வந்து ரத்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரத்தாயிருக்கு. ஸோ இவர் வரது வந்து இந்த டைமில் ஏதாவது நிறைய பிரச்சனை எதுவும் உண்டாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேஃபான முறையில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.